வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது விஜய் சேதுபதி நடிச்சு வெளியாயிருக்கிற ஏஸ் படத்தோட விமர்சனம். இந்த படத்துல இவரோட கூட ருக்மணி வசந்த், யோகி பாபு மற்றும் பப்ளு பிருத்திவிராஜ் இப்படி பலரும் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை சாம் சிஎஸ், இயக்கம் ஆறுமுக குமார். ஏஸ் ஒரு கிரைம் டிராமா அப்படின்னு சொல்லலாம். கதைன்னு பார்த்தா போல்டு கண்ணன், இதுதான் விஜய் சேதுபதியோட பாத்திரம். இவர் ஏதோ ஒரு பெரிய லெவல் கிரிமினல். இப்போதான் துபாய் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி நேர மலேசியால போய் இறங்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அங்க யோகி பாபு தவறுதலா ஊர்லேருந்து வந்த ஒரு கூலி தொழிலாளி இவருன்னு நினைச்சு ஒரு வேலைக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. கிரிமினலான போல்ட் கண்ணனும் மறைஞ்சு வாழ இது வசதியா இருக்கும்னு நினைச்சு அவரோட கூடவே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ருக்மணியோட பழக்கம் ஏற்படுது. வழக்கமான மோதல், பிறகு காதல், இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே ஹீரோயினுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கெல்லாம் மூல காரணம் ஹீரோயினோட வளர்ப்பு தந்தை பப்ளு பிருத்திவிராஜோட ராஜதுரை பாத்திரத்தினாலதான். இந்த ராஜதுரையே ஒரு போலீஸு, ஆனா வில்லனோட ரொம்ப கீழ்த்தரமான வேலைகள்லாம் இவர் செய்யற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு உதவி செய்ய போய் இவரும் யோகி பாபுவும் ஒரு லோக்கல் கந்துவட்டி தாதா தர்மா கிட்ட மாட்டிக்கிறாங்க. மேல தேவையே இல்லாம இன்னொரு பாத்திரம் திவ்யா பிள்ளையோடது, அவங்களுக்கு பண உதவி செய்யணும் அப்படின்னு யோகி பாபு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோ கண்ணன் ரொம்பவே போல்டா ஒரு பேங்க் கொள்ளைய பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட்டும் செய்யறாரு. கொள்ளையை நடத்தின பிறகு பல சிக்கல்கள் ஏற்படுது. இதுக்கப்புறம் எப்படி ஹீரோ, ஹீரோயின், காமெடியன், அப்புறம் இந்த திவ்யா பிள்ளையோட பாத்திரம் எல்லாரும் அந்த கந்துவட்டி கேங்ஸ்டர் தர்மா, ராஜதுரை, போலீஸ் இவங்க எல்லார்கிட்டேருந்தும் எப்படி தப்பிக்கிறாங்க, இதுதான் படத்தோட மீதி கதையை. இந்த படத்தோட மெயின் பிரச்சனையே இதோட குழப்பமான சம்மந்தம் இல்லாத ஒரு கதை தான். சாதாரண பண பிரச்சனைய பூதாகரமான ஒரு பிரச்சனையை ஆக்கி அதை தீர்க்கறதுக்கு யாருக்குமே ஒண்ணுமே புரியாத வகையில இடியாப்ப சிக்கலா ஒரு பெரிய பிளானை போட்டு அதை எல்லாரும் கொஞ்சம் கூட பிசிறு இல்லாம நிறைவேற்றுற மாதிரி காமிப்பாங்க. இது இந்த ஹாலிவுட்ல ஓஷன்ஸ் 11, 12 அப்படின்னு சில படங்கள்லாம் வந்திருக்கு. காம்ப்ளிகேட்டான விஷயங்களை ஒரு தவறும் இல்லாம ஒரே ட்ரைல ஈஸியா எக்ஸிக்யூட் செய்யற மாதிரி துளி கூட நம்பகத்தன்மையே இல்லாத இந்த படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த படம் அதை விட பல படிகள் மேல இந்த மாதிரி கதை எழுதுறதுனால பாத்திரங்களோடையோ இல்ல கதையோடையோ ஒரு ஒட்டுதல் நமக்கு ஏற்படவே மாட்டேங்குது. அதே மாதிரி நீளமான காட்சிகள், ஒண்ணுமே புரியாத விஷயங்களை பத்தி டைரக்டர் எடுத்து வச்சிருக்காரு. முதல் பாதியில ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஹீரோ போக்கர் அப்படின்னு ஒரு கேம் விளையாடுவாரு. இந்த விளையாட்டை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது இந்த 15 நிமிஷத்துக்கு. தெரிஞ்சவங்களும் இத படமாக்கின விதத்தை பார்த்து ரொம்பவே நொந்து போயிடுவாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி கரன்சி வேனை கொள்ளையடிக்கிற காட்சியும் இதே ரகம்தான். எல்லாத்த விட பெரிய பிரச்சனை கிளைமேக்ஸ் தான். ஒரு 30-40 நிமிஷத்துக்கு இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும். சுத்தமா என்ன நடக்குதுன்னு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. நானும் பல வருஷமா பல மொழிகள்ல படங்கள், சீரியல்லாம் பார்த்துருக்கேன். ஹாலிவுட் படமான மேட்ரிக்ஸு, ஜெர்மன் சீரியலான டார்க்கு, இதோட கதையெல்லாம் கூட எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த படத்துல என்ன நடக்குதுன்னு என்னால ஃபாலோ பண்ணவே முடியல. நீங்க யாராவது பார்த்து உங்களுக்கு புரிஞ்சா தயவு செய்து எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் சம்மந்தமே இல்லாத இந்த திவ்யா பிள்ளையோட பாத்திரம், அப்புறம் அந்த லாட்ரி டிக்கெட்ல பரிசு விழுறது, அதுக்கப்புறம் ராஜதுரையோட அந்த கீழ்த்தரமான வேலைகள் இப்படின்ற ட்ராக் எல்லாம் எதுக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. ஹீரோவோடையோ இல்ல மெயின் ஸ்டோரியோடையோ இதுக்கெல்லாம் எந்த விதமான ஒட்டுதலும் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள்னால இந்த படம் அப்பப்போ ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிக்குது. துளி கூட என்கேஜ்மெண்ட்டே இல்லாத போயிடுது. த்ரில்லிங்கா இருக்க வேண்டிய பல காட்சிகள், இந்த கொள்ளை காட்சி, இல்ல அந்த கேம்பிளிங் காட்சி மற்றும் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எதுவுமே நினைச்ச எஃபெக்டை கொடுக்கவே இல்லை. என்னமோ நடக்குதுப்பா, ஒன்றும் புரியல அப்படின்னு தான் நினைக்க தோணுது. நடிப்புன்னு பார்த்தா விஜய் சேதுபதி தன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பாத்திரத்துக்கு உண்மையாவே நடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அவரை உண்மையை குறை சொல்ல முடியாது. இவரும் யோகி பாபுவும் வர சில காட்சிகள்ல கொஞ்சம் கொஞ்சம் காமெடி எல்லாம் சேர்த்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவும் ரொம்ப கம்மியா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி, செட்டு, லொகேஷன், ஸ்டண்ட்ஸு இதெல்லாம் நல்லாவே இருந்தது.
இசை ஓகே ஓகே ரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த படத்த பார்க்கலாமா வேணாமான்னா, ஏஸ் ஒரு ரொம்பவே பிலோ ஆவரேஜான ஒரு படம். ரொம்ப கஷ்டப்பட்டு டைரக்டர் என்னவோ எல்லாம் யோசிச்சு தான் கதையெல்லாம் எழுதியிருக்காரு. ஆனா அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால எண்ட் ப்ராடக்ட் சரியா இல்லவே இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் அமேசான் பிரைம்ல அடுத்த மாசம் வரும்பொழுது தாராளமா பார்த்துக்கங்க. மீறி பார்க்கணும் அப்படின்னா, குடும்பத்தோட போய் பார்க்குற வகையில தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.